இருக்கிறவராக இருக்கிற ஒரு மெனியவருமாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சிறிய விஷயங்கள் பெரிய தாக்கங்கள், சிறிய வார்த்தை பெரிய சுகத்தை தந்தது. மத்தேயு 18 மற்றும் 5 வசனங்கள். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். நாகமான் என்பவன் சீரிய நாட்டு ராஜாவின் படை தளபதி. அவன் ராஜாவுக்கு மிகவும் முக்கியமானவன். ஏனெனில் அவன் மூலமாக தான் கர்த்தர் சீரிய நாட்டுக்கு வெற்றியை தேடி தந்தார். அவன் மகா பராக்கிரமசாலியாக இருந்தான். ஆனால் குஷ்டரோகத்தால் துன்புற்றான். இஸ்ரவேலரோடு சண்டையிட்டு அவர்களை அடிமைகளாக பிடித்து வந்தனர். அதில் ஒரு சிறு பெண்ணையும் பிடித்து வந்தனர். அவள் நாகமானின் மனைவிக்கு வேலைக்காரியாக இருந்தார். அவள் தனது எஜமானியிடம் அவளுடைய ஊரான சமாரியாவில் வாழும் தீர்க்கதரிசியான எலிசாவால் இவரது குஷ்டரோகத்தை குணமாக்க முடியும் என்றாள். ஒருவேளை இது போன்று நம்மிடம் ஒருவர் சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருப்போமா? எலிசா நாகமானிடம் தனது வேலைக்காரனை அனுப்பினான். நீ போய் யோர்தான் ஆற்றில் 7 முறை ஸ்நானம் பண்ணு, பின் உன் குஷ்டரோகம் குணமாகும், நீ சுத்தமாவா என்றார். முதலில் மறுத்தான், பின்பு கீழ்ப்படிந்தான், சுகத்தை பெற்றுக்கொண்டான். ஒருவேளை இன்று நாமும் நம்மை தாழ்த்த வேண்டிய இடத்தில் நம்மை தாழ்த்துகின்றோமா? இந்த சிறு பிள்ளையை போல் உண்மையான தெய்வமாகிய இயேசுவை சுகம் தருகிறவர் என்று மற்றவர்களுக்கு, தேவை உள்ளவர்களுக்கு அறிவிக்கின்றோமா? நாகமான் சீரிய நாட்டை ரட்சிக்கும்படியாக கர்த்தர் அவனை ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் அவனுக்கு ரட்சிப்பு ஒரு சிறிய பெண்ணின் வார்த்தையினால் வந்தது. அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டான். தான் படைத்தலைவன் என்பதை மறந்து தன்னை தாழ்த்தினான். தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான். அது நிமித்தம் சுகத்தை பெற்றுக்கொண்டான். அவன் வாழ்க்கையில் அந்த சிறிய பெண் சொல்லிய அந்த சிறிய வார்த்தை அவனுக்கு பெரிய சுகத்தை தந்தது. உண்மையான தேவனை பற்றியும் புரிந்து கொண்டான். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, சிறிய விசுவாச வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் பெரிய சுகத்தை கொண்டு வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.